ரூ. 2500 மகளிர் உரிமை தொகைக்கு புதிய விண்ணப்பங்கள் ஏற்படுமா என்ற கேள்விக்கு தற்போது விளக்கங்கள் கிடைச்சிருக்குங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ்நாட்டுல சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாய்ப்பை பற்றி இந்த பட்ஜெட் கூட்டத்துல முக்கிய அறிவிப்பாக வெளியாகும் என்று கோட்டை வட்டாரத்துல தெரிவிச்சிருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் சொல்லிட்டு மகளிருக்கு வழங்கப்பட்டு இருந்தது. தேர்தலின் போது தேவைக்கு அறிவிச்ச வாக்குறுதியின்படி இத்தொகை 2500 ரூபாய் சொல்லிட்டு உயர்த்தப்படும் என்று சொல்லவே இல்லத்தரசியின் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்று இருக்குங்க. இந்த திட்டத்துல தற்போது செயல்பட்டு வந்தாலும் தகுதி இருந்தும் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு காரணங்களை சொல்லி விண்ணப்பங்களை நிராகரிக்கப்பட்டிருக்கு. பல லட்சம் கணக்கான பெண்கள் அரசிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுதா திருமணமான இளம் பெண்களுக்கு முதல் முறையான விண்ணப்பங்களை ஆவலோட எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. இருப்பினும் புதிய விண்ணப்பங்கள் வழங்குவதற்கும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களை பரிசோதனை செய்யறதுக்கும் அரசு அதுக்கான உத்தரவு வழங்கப்படல. ஆனா ஏழை எளிய பெண்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய அரசு சீக்கிரமாவே அதுக்கான உத்தரவு வழங்கும் என்று கோட்டை வட்டாரங்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.